இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் 10th மேக்ஸில் சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.4 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 செட் கொடுத்துட்டு 3 ரிலேஷன் கொடுத்துட்டு இந்த கொடுத்துக்க ரிலேஷன் வந்து A to B இருக்குமான்னு செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவை A கிராஸ் B கொடுத்துக்க A செட் B செட் வச்சு என்ன பண்ணுங்கள் எப்பயும் போல எழுதிக்கோங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ரிலேஷனாக கேட்டிருக்காங்க. பட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், R1 செட்டில் உள்ள எலமெண்ட் வந்து A கிராஸ் பியில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க, ரிலேஷன் ஃப்ரம் A to B சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் 3 7 இருக்கா பாருங்கள், ஆர்டர் பேர் R1 உள்ள எலமெண்ட் 3 7 இருக்கா பாருங்கள், 3 7 இருக்குது. அதே மாதிரி 4 7 இருக்கா பாருங்கள், 4 7 இருக்குது. 7 10 இருக்கா பாருங்கள், அதுவும் இருக்குது. 8 1 இருக்குது. அப்போ R1 வந்து எதுக்கு சப்செட்டாக இருக்குது, A கிராஸ் பிக்கு சப்செட்டாக இருக்குது. therefore R1 is a relation from A to B. இது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி செகண்ட் பாருங்கள், R2 ஆர்டர் பேர் என்ன இருக்குது, 3 1 இருக்கா பாருங்கள், 3 1 இருக்குது. 4 12 இருக்கா பாருங்கள். 3 1 வந்து எதுக்குள்ளே இருக்குது, A கிராஸ் பியில் இருக்குது. பட் 4 12 எதுக்குள்ளே இல்லை, does not belongs to A கிராஸ் B. therefore இது என்ன சொல்லலாமா, R2 வந்து என்ன சொல்லுவாங்க, is not a relation from A to B. அதே மாதிரி தேர்டு பாருங்கள், 3 7 இருக்குது. 4 10 இருக்கா பாருங்கள், 4 10 இருக்குது. 7 7 இருக்குது. இங்கே என்ன இல்லை, 7 8 இல்லை. 8 11 இருக்கா பாருங்கள், 8 11 இல்லை. does not belongs to A கிராஸ் B. ஒரு எலமெண்ட் இல்லைனாலும் நம்ம என்ன சொல்லிடலாம், R3 is not a relation from A to B. therefore என்ன சொல்லிடலாம், R3 is not a relation from A to B. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.